ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது மே மாதத்தில் வைகாசி மாதம், சித்திரை மாதம் என 2 தமிழ் மாதங்கள் வருங்க. இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் வருதுங்க. கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா நல்லது கெட்டதுகளுமே நடந்துட்டுருக்குங்க. அந்த மாதிரி இந்த மே மாதம் முடியறதுக்கு முன்னாடியே இன்னும் ஒரு சில கிரக மாற்றங்கள் வருதுங்க. அந்த கிரக மாற்றங்கள் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. அந்த கிரக மாற்றங்கள் வர்றதுனால மே 23ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அடுத்த சில நாட்களுக்கு தலையெழுத்து இப்படி தான் இருக்க போகுது. அந்த தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த தலையெழுத்து பற்றிய தகவல்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே 23க்கு பிறகு என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய அடிப்படையில் தான் எல்லாமே நடக்குது. இப்போ நவக்கிரகங்களில் குரு பயிற்சி இந்த மாதிரி முக்கியமான பல பயிற்சிகள் நடந்திருக்கு. அதனால் இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் நிறைய இருக்கிறதுனால மே 23க்கு பிறகு தலையெழுத்து இப்படி தான் இருக்கும் என்று சொல்லப்படுது. அந்த தலையெழுத்து எப்படி இருக்கும் என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதுரை, புனர்பூசம் 1-2-3 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் இந்த நட்சத்திரக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மே 23லேருந்து கிரகநிலை உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கிரகநிலை அமைஞ்சதை தெரிஞ்சுக்குங்க. சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இதில் கிரக மாற்றங்கள் தான் மெயினாக வரப்போகுது. அந்த கிரக மாற்றங்கள் இதுக்கு முன்னாடி எப்போ வந்தது, இதுக்கப்புறம் எப்போ வருங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே 1ஆம் தேதி அன்றைக்கே ஃபஸ்ட்டு ஒன்று நடந்துருச்சு. குரு பகவான் லாபஸ்தானத்திலேருந்து அயனசயன போகஸ்தானத்துக்கு மாறினார். அப்புறம் மே 7ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தொழில்ஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கு மாறினார். அப்புறம் மே 13ஆம் தேதி சூரிய பகவான் லாபஸ்தானத்திலேருந்து அயனசயன போகஸ்தானத்துக்கு மாறினார். அப்புறம் மே 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலேருந்து அயனசயன போகஸ்தானத்துக்கு மாறினார். அப்புறம் மே 24ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசயன போகஸ்தானத்துக்கு மாற இருக்கிறாரு. அப்புறம் 31ஆம் தேதி செவ்வாய் பகவானும் தொழில்ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாற இருக்கிறாரு. இந்த மாதிரி கிரகமாற்றங்களும் இருக்குது. கிரகநிலைகள், கிரகமாற்றங்கள் இதனோட அடிப்படையில் மே 23லேருந்து உங்கள் ராசினருக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான இந்த தாள்களானது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. சொல்லிலும் செயல்லையும் இனி வரக்கூடிய மே 23க்கு பிறகு நிதானத்தை கடைபிடிக்கணுங்க. எந்த அளவுக்கு நிதானத்தை இந்த விஷயங்களில் கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெருமளவு பிரச்சனைகள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். ஸோ மிதுன ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்கிறது. அதாவது நிதானத்தையும் நீங்கள் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வராது. இந்த மே 23க்கு பிறகு சனியை ராசியை பார்க்க செய்ய போகிறாரு. அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய சில விஷயங்களில் வீண் அலைச்சல் உண்டாகும். அப்படி வீண் அலைச்சல் உண்டாகினாலும் அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபமாக எல்லாமே நடந்து முடியும். அதனால் வீண் அலைச்சல் உண்டாகுதுன்னு சொல்லி எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். வீண் அலைச்சல் எல்லாமே பின்னாடி உங்களுக்கு சரியாகும். வீண் அலைச்சல் உண்டாகுதுன்னு சொல்லி எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டாம். புதிய காரியங்களில் இந்த டைம் ஈடுபடும் போது இந்த மே 23க்கு பிறகு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறது, யோசித்து செய்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு நல்லது நடக்காது டக்குன்னு. ஸோ கெட்டது நடக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒவ்வொரு செயல்களையும் யோசித்து செய்கிறது நல்லது. முடிஞ்ச அளவு புதிய செயல்கள் செய்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலை ஏற்படும். அந்த சூழ்நிலை ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் செய்யாதீங்க, ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செய்யுங்க, அடி எடுத்து வைக்கிறதெல்லாம் பார்த்து வைங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் நண்பர்கள்கிட்ட பேசும்போது கவனமாக பேசி பழகணும். இல்லைனா நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையே பயங்கர பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு பிரச்சனை வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரச்சனையை சமாளிப்பதற்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவனமாக இருக்கணும். ஸோ ஆக மொத்தம் மே 23க்கு பிறகு மிதுன ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை அதிகமாகவே இருக்குங்க.
ஸோ மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா, தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இந்த மே 23க்கு பிறகு இருக்கிறது நல்லது. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு அது ஒன்று தான் வழி. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா, அந்த விஷயத்தை செய்யும்போது அதை செக் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சரக்குகளை நீங்கள் வந்து அனுப்புறீங்கன்னா, அந்த சரக்குகள் அனுப்பும்போது கவனமாக அனுப்பணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ண சொல்கிறேன். ஸோ தொழில் வியாபாரத்தில் இப்போ எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை வராது. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்லணும். எந்த அளவுக்கு அவர்களை அனுசரித்து இந்த மே 23க்கு பிறகு செல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. இல்லைனா அவங்க வகையில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இல்லை, அவங்க வகையில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படதான் வாய்ப்பு. அதனால் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அலுவலக வேலைகளால் அலைச்சல் உண்டாகும். அலுவலக வேலைகளை முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறைத்து கொள்ளணும். அலுவலக வேலைகளில் நீங்கள் எந்த அளவுக்கு குறைத்து கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அலைச்சல் மிச்சம். சக ஊழியர்களிடம் அலுவலக தொடர்பான ரகசியங்களை கூறுவதை தவிர்க்கணும். மீறி கூறினீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். ஸோ கூறாமல் இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் மூலம் ஏற்பட்ட டென்ஷன்கள் மே 23க்கு பிறகு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனத்தாங்கல்கள்லாம் நீங்கும். பிள்ளைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடந்து கொள்வாங்க. உறவினர்களுடன் இருந்து வந்த வேற்றுமைகள்லாம் அகலும். பெண்களுக்கு கூட நண்பர்கள் உறவினர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. வீண் மனக்கவலை ஏற்பட்டு நீங்கிறதுக்கு அது வழிவகை செய்யும். புதிய செயல்களை மே 23க்கு பிறகு யோசித்து செய்கிறது பெண்களுக்கு நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த இந்த சுணுக்க நிலை மாறும். கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட எந்த வேலையும் இந்த மே 23க்கு பிறகு எளிதாக செய்து விடுக்க முடியும். முயற்சிகள் வெற்றி பெறும். வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை தரும். திறமையை வெளிப்படுத்தணும். திறமையை காட்ட வேண்டிய டைம் வந்துருச்சு. மாணவர்களுக்கு கூட பெரியவர்களுடைய இதை கேட்டு நடந்துக்கணும். பெரியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிக்கிறது நல்லது. நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு அது ஒன்று தான் தீர்வு. ஸோ அதனால் மாணவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மே 23க்கு பிறகு கவனமாக இருக்கணும். அதே போல் மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மே 23க்கு பிறகு மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் நாட்டம் அதிகமாக வைத்துக்கணும். உயர்கல்வி பற்றி சிந்தனை மேலோங்கோ. பணவரவில் இருந்த தடை நீங்கோ. காரிய வெற்றியானது உண்டாகும். உங்களை விட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்கள் பயப்படக்கூடிய விதமாக திறமையை நீங்கள் பயன்படுத்தணும், கையாளணும். காரியங்கள் அனைத்தும் சாதகமாக நடந்து முடியும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வாங்க. இந்த மாதிரியான பாசிட்டிவான சில அதிசயமும் நடக்கும். அதே திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும்னா இந்த ஒரு மே 23க்கு பிறகு எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. திடீர் மனத்தடுமாற்றம் உண்டாகும். பணவரவு திருப்தி தரும். சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கி வசூலாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடியும். இப்படி பாசிட்டிவாக சில விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் புனர்பூசம் 1-2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மே 23க்கு பிறகு குடும்பத்தில் இருப்பவர்களுடைய நடவடிக்கை டென்ஷனை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டணும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். எடுத்த காரியத்தை சாதமாக செய்து முடிக்க முடியும். திடீர் மனத்தோடு மாற்றம் உண்டாகும். பெரியோருடைய ஆலோசனை கை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும். கவனமாக பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு உதவும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் மே 23க்கு பிறகு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நட்சத்திர வாரியாகவும் நடக்கும் என்று பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொருவருமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துக்குங்க. ஸோ இந்த ஒரு தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு அவங்களும் மே 23க்கு பிறகு இது போல் நடந்துக்கிட்டோம். அதாவது இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்கிட்டோம். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோட இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.